ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஆட்கள் நாட்கள் அதாவது டைமண்ட் ஒர்க்ல 17வது சம் ஓகேவா. ஒரு 75 சம் இருக்கு. அதுல வந்து நம்ம 17வது சம் பார்க்க போறோம் ஓகேவா. அப்ப நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும். கொஸ்டின் படிச்சு பாருங்க. எல்லா சம்முமே நம்ம ஒரே மாடல் தான் போட போறோம் ஓகேவா. எல்சிஎம் எடுக்க போறீங்க, கேன்சல் பண்ண போறீங்க, ஆன்சர் அவ்வளவுதான் ஓகேவா. இப்ப ஏ ஒரு வேலையை 8 நாட்களிலும் அவன் அப்படியே எழுதிக்கலாம். அப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க. ஏ ஒரு வேலையை 8 நாட்களிலும் பி ஒரு வேலையை 12 நாட்களிலும் செய்து முடிப்பர். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கொஸ்டின் ஆரம்பிச்சிருது. அப்ப 2 பேர் தான். இதுல வந்து சிஏ பத்தி எல்லாம் கொடுக்கவே இல்லை ஓகேவா. ஏபி 2 பேர் தான். அப்ப என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் பாருங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோ இருக்கு பாருங்க ஓகேவா. 17 சம் பண்ணிட்டோம். எல்லாம் ஒரே மாடல். 8க்கும் 12க்கும் எல்சிஎம் இப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி 2 வாலையும் போடுங்க. ஃபுல்லா போட்டீங்கன்னா 24 தான். ஏன்னா 12 கேன்சல் ஆகாது. பட் 24 பண்ணீங்கன்னா 8 கேன்சல் ஆகும், 12 கேன்சல் ஆகும் ஓகேவா. அப்ப எல்சிஎம் பாத்தீங்கன்னா நமக்கு 24 ஓகேவா. நான் திருப்பி நான் சொல்ல விரும்பல. எல்சிஎம் எடுக்க போறீங்க, இதை கேன்சல் பண்ண போறீங்க. ஆல்ரெடி வீடியோல இருக்கு பாருங்க. எல்சிஎம் நம்பர் எடுத்துக்கிட்டு இதுல கேன்சல் பண்ணுங்க. அப்ப 3 8s are 24. இந்த 24 இதால கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். புரியுதா பாருங்க. அவ்வளவுதான். இந்த 24 எல்சிஎம் எடுக்க போறீங்க, எடுத்து இந்த 8 கேன்சல் பண்ணி இங்க போட போறீங்க. 24 இங்க அடிச்சீங்கன்னா 2 கிடைக்கும். அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம்னா ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட் ஒர்க்க முடிப்பாரு, பி ஒரு நாளைக்கு 2 பார்ட் ஒர்க்க முடிப்பாரு. அவ்வளவுதான் அர்த்தம். எல்சிஎம் என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கு மொத்த பார்ட் ஒர்க் ஓகேவா. அப்படி இருக்கும் பொழுது 24 பார்ட் தான் நமக்கு மொத்த ஒர்க். பீன்னு வச்சுக்கோ பார்ட் ஓகேவா. இப்ப கொஸ்டினுக்கு வாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 2 நாட்கள் வேலை செய்த பிறகு, அதாவது இருவரும் இணைந்து இந்த 2 பேரும் ஏபி 2 பேருமே 2 நாட்கள் ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த 2 நாள் வேலை என்னன்னு பார்க்கலாமா. இப்ப ஏபி 2 பேரும் ஒன்னா 5 பார்ட் முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பார்ட் முடிப்பாங்க ஓகேவா. அப்ப 2 நாட்கள் ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல, 2 பேரும் ஒரு நாளைக்கு 5 பார்ட் முடிச்சாங்கன்னா 2 days கொஸ்டின்ல இருக்கு. அப்ப 2 days எவ்வளவு முடிப்பாங்க? 2 5s are 10. அப்ப 10 பார்ட் முடிச்சிருவாங்க. புரியுதா பாருங்க. இருவரும் இணைந்து இந்த 2 நாட்கள்ல 10 பார்ட் முடிச்சிருவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பார்ட்னா 2 daysல 10 பார்ட் முடிச்சிருவாங்க. இப்ப கொஸ்டின் பாருங்களேன். அதுக்கப்புறம் ஏ வந்து விலகுகிறார். 2 days ஒர்க் பண்ணிட்டு ஏ மட்டும் வெளியில போறாரு. அப்ப மீதி எவ்வளவு வேலை இருக்கோ அந்த மீதி வேலையை பி மட்டும் முடிக்க ஆகும் காலம். இப்ப கொஸ்டினே எங்க இருக்குன்னா மீதி வேலை எவ்வளவு, அதை பி மட்டும் தான் முடிக்க போறாரு ஓகேவா. அப்ப மொத்த வேலைன்றது இந்த நம்பர் தான், எல்சிஎம் நம்பர் தான். எவ்வளவு வேலை முடிச்சிருக்காங்க? 10 பார்ட் முடிச்சிருக்காங்க. மொத்தம் 24ல 10 முடிஞ்சிச்சுன்னா அப்ப கழிச்சிடலாமா. 24ல 10 பேசினா மீதியில இருக்கும். மீதி ஒரு 14 தான் மீதி இருக்கு. இதுதான் மீதி வேலை. ஒன்றும் பெருசா டெரிவேஷன் கிடையாது, கேன்சல் கிடையாது, வகுத்தல் பெருக்கல் எதுவுமே கிடையாது. எல்சிஎம் நம்பர்ல இருந்து இங்க 2 days ஏன் கிடைக்கிறோம்னா கொஸ்டின்ல இருக்கு. கழிச்சிங்கன்னா 24ல 10 பேசினா மீதி 14 தான் இருக்கும். இந்த மீதி வேலையை யார் தான் செய்ய போறாங்கன்னா பி மட்டும் தான் செஞ்சு முடிக்க போறாரு. பி பாருங்க, இங்க பாருங்க. பி வந்து இதெல்லாம் பார்க்க கூடாது, இது பழசாயிடுச்சு, இதுதான் பார்க்கணும். பி ஒரு நாளைக்கு 2 பார்ட் செஞ்சு முடிப்பாரு. பி ஒரு நாளைக்கு 2 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அப்ப எவ்வளவு பார்ட்ஸ் பெண்டிங் இருக்கு? 14. 14 பகுதி என்ன மீதி இருக்கு. அப்ப ஒரு நாளைக்கு 2 பார்ட் முடிச்சாருன்னா 14 பார்ட் எப்ப முடிப்பாரு? அந்த 2-வை கீழே போட்டு அடிங்க. அடிச்சீங்கன்னா 7 days வரும். அப்ப மீதி வேலையை பி மட்டும் முடிக்க ஆகும் காலம் எவ்வளவுனா 7 நாட்கள். பண்ணது 2 ஒர்க் தான். ஒன்னு வந்து எல்சிஎம் எடுத்தீங்க, அது 24. 24ஆல கொஸ்டின் நம்பர் கேன்சல் பண்ணிட்டீங்க. அப்ப இங்க மாத்தியாச்சு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏ வந்து 3 பார்ட் முடிப்பாரு, பி வந்து 2 பார்ட் முடிப்பான்னு அர்த்தம். 1 day ஒர்க் 5 பார்ட் முடிக்கிறாங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 days ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணதால 10 பார்ட் கழிச்சிடுறீங்க. மொத்தத்துல இருந்து 10 பார்ட் கழிச்சிங்க, மீதி 14 இருக்கும். ஏன் 2ஆல் அடிச்சிருக்கோம்னா மீதி வேலையை பி மட்டும் தான் செய்யறாரு. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய கொஸ்டினா இருந்தாலுமே நம்ம இதே மாடல் தான். இதுதான், வேற எதுவுமே இருக்காது, இது மட்டும் தான் இருக்கும். 18வது சம் பார்க்கலாம். சம் பாருங்க. அடுத்த சம் பாருங்க. அதாவது எனக்கு கொஸ்டின் எழுத இடம் இல்லைன்னு ஷார்ட்டா எழுதிக்கிட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏ வந்து ஒரு வேலை 8 நாட்கள் முடிக்கிறாரு, பி வந்து 12 daysல முடிக்கிறாரு, சி 24 days எடுத்துக்கிறாரு. வேலையை முடிப்பர். மூவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்கி 2 நாட்களுக்கு பிறகு ஏ விலகுகிறார். ஏ மட்டும் வெளியில போயிடுறாரு. அப்ப மீதி வேலை முடிய ஆகும் காலம். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஏ வெளில போயிட்டாருன்னா அந்த மீதி ஒர்க்கை யார் தான் செய்யணும்னா பி மற்றும் சி, பிசி 2 பேருமே சேர்ந்து செய்வாங்க ஓகேவா. கொஸ்டின் எப்படியாப்பட்ட கொஸ்டின் இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு பெரிய கொஸ்டின் இருந்தாலும் சரி, நம்ம பண்ண வேண்டிய முதல் வேலை எல்சிஎம் தான். அந்த 3 நம்பர் 8க்கும் 12க்கும் 24 3த்துக்கும் என்ன கொடுத்தாலும் எல்சிஎம் தான் எடுக்க போறீங்க. பார்த்தாலே தெரியுது இது எல்சிஎம் 24 தான். இல்ல எனக்கு தெரியல கண்டுபிடிக்கிறதுனா இது மாதிரி போடுங்க.
இப்படி போட்டு 2 கடைசி வரைக்கும் போட்டு மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும் எல்சிஎம் 24 தான். ஓகேவா, ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அடுத்து இங்க வந்துருங்க, எடுத்து எழுதுங்க. ஏ வந்து 8, பி 12 கொடுத்துருக்காங்க, சி வந்து 24 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எப்பயுமே எல்லா கணக்கும் ஒரே மாடல் தான். எல்சிஎம் நம்பரால கேன்சல் பண்ணுங்க. 24 அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். 24 அடிச்சிங்கன்னா 2ன்னு கிடைக்கும். 24 இங்க அடிச்சிங்கன்னா 1ன்னு கிடைக்கும். இப்போ என்ன அர்த்தம்னா, ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட் முடிப்பாரு, பி ஒரு நாளைக்கு 2 பார்ட் முடிப்பாரு, சி ஒரு நாளைக்கு 1 பார்ட் தான் முடிப்பாரு. இதுதான் அர்த்தம். அப்ப எவ்வளவு பார்ட் தான் மொத்தமா முடிக்கணும்னா அந்த எல்சிஎம் இருக்கு பாருங்க, இதுதான் மொத்த பார்ட். எல்லா கணக்குக்கும் ஒண்ணுதான், இதுதான் மொத்த பார்ட். ஓகேவா, இப்ப கொஸ்டினுக்கு வந்துருங்க. மூவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்கி 2 நாட்களுக்கு பிறகுதான் ஏ வெளியில போறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த ஏபிசி 3 பேருமே ஒன்னா எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா 2 days. ஓகேவா, 2 நாட்கள் ஏபிசி 3 பேருமே ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க, அதான் அர்த்தம். ஓகேவா, அப்ப நம்ம அந்த ஒர்க் கண்டுபிடிச்சாதான் மீதி வேலை எவ்வளவுனே தெரியும். அப்ப மீதி வேலை எப்படி தெரியும்னா, அந்த 3 பேரும் சேர்ந்து 2 days ஒர்க் பண்ணாங்கல்ல, அதை கண்டுபிடிச்சாதான் நமக்கு மீதி வேலை தெரியும். அவ்வளவு ஈஸி, ரொம்ப ஈஸி. 3த்தையும் கூட்டுங்க. இதான் ஏபிசி 3 பேரோட ஒர்க் என்னன்னா 3, 5, 6. அப்ப 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 பார்ட் முடிக்கிறாங்க. 6 பார்ட் முடிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப 2 days தானே ஒர்க் பண்ணிருக்காங்க. 2 நாளுக்கு அப்புறமா தான் ஏ வெளியில போறான். ஓகேவா, அப்ப 2 days 3 பேருமே ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா பாருங்க, ரொம்ப சிம்பிள். அப்ப 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள், இது 1 day ஒர்க், ஒரு நாளைக்கு 6 பார்ட் முடிக்கிறாங்க. அப்ப பார்ட் நீங்க எதுவுமே நாமளே தான் எடுத்துக்கிறோம். 6 பார்ட் முடிக்கிறாருன்னா 2 days ஒர்க் பண்ணிருக்காங்களா, அப்ப 2 பேருக்குன்னா என்னது 12. அப்ப 12 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த 2 days 3 பேரும் ஒர்க் பண்ணி 12 பகுதிகளை வேலையை முடிச்சிடுறாங்க. மொத்த பகுதி 24. அந்த 24 பார்ட்ல 12 போயிடுச்சுன்னா இதை கழிச்சிருங்க. இதை கழிச்சிட்டிங்கன்னா மீதி எவ்வளவுதான் இருக்கும்? மீதி வேலை பார்த்தீங்கன்னா மீதி 12 பார்ட்ஸ் தான் இருக்கும். 24 12 போயிடுச்சுன்னா மீதி 12 பகுதி வேலை தான் இருக்கும். இதை யார் தான் செய்வாங்கன்னா, ஏ தானே வெளில போறாரு. ஏ வெளில போறதால பி மற்றும் சி 2 பேரும் தான் செய்யணும். அப்ப பிசி பாருங்க, பி மற்றும் சி கை வச்சுக்கோங்க. பிசி 2 பேரும் சேர்ந்து செய்ய போறாங்க. இவங்க 2 பேருமே கூட்டிக்கோங்க, கூட்டுங்க. 3 பார்ட் முடிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு நாளைக்கு 3 பார்ட் முடிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே கூட்டினா 3, ஒரு நாளைக்கு 3 பார்ட் முடிக்கிறாங்க. அப்ப மீதி வேலை 12 பார்ட். இப்போ ஒரு நாளைக்கு 3 பார்ட்னா 12 பார்ட் எப்ப முடிப்பாங்க? 4 days ஆகும். 3 3 3 3ன்ட்டு 4 நாட்கள்ல வேலையை முடிச்சிருவாங்க. புரியுதா பாருங்க. அதாவது பிசி தான் மீதி வேலையை செய்யணும். பிசி 2த்தையும் கூட்டிப்போமா, 2 1 3, 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 பார்ட் முடிப்பாங்க. மீதி வேலை 12 பார்ட்ஸ் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு 3னா 3 4 12, அப்ப 4 daysல முடிச்சிருவாங்க. அப்ப மீதி வேலை முடிய ஆகும் காலம் 4 நாட்கள். புரியுதா பாருங்க, ரொம்ப முக்கியமான மாடல். இதை நீங்க பேசிக் நல்லா கத்துக்கிட்டீங்கனாலே இதுல வர எல்லா பெரிய மாடலும் போடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம்.